பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மெயினாக இருந்துட்டு மாமா வண்டி இங்கே தான் இருக்குது அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. சரி நம்ம வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா போய் இவ்வளோ நேரம் ஆகுது, பேசாமல் உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக உள்ளே போகிறாங்க. போகிறதுக்குள்ளேயே சரவணன் வெளியில் வந்து நிற்கிறாங்க. ஏப்பா மீனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனால் நீ என்ன சொல்லி என்னை கோயிலுக்கு வர வச்ச? உங்கள் தம்பி விஷயமா பேசுகிறதுக்கு தானே சொன்னேன். சரி, அந்த விஷயம் இல்லைன்னா கூட அப்பா அம்மா ரெண்டு பேரும் பேசாமல் இருக்காங்களே, அவங்கள எப்படியாவது ஒன்று சேர்த்தி வச்சணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் என்னை வர சொன்னீங்கன்னு ஒன்று, அதுக்காக வந்தேன். சரி, அப்படி கூட இல்லையா, வேறு ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோன்னு சொல்லிட்டு அதுக்காகவும் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நீ என்னடனா இந்த ஃப்ராடு கூட என்ன பேச வைக்கிறதுக்காக என்ன போய் வர சொல்லியிருக்கியே. இந்த ஃப்ராடு என்னெல்லாம் வேலை பண்ணுச்சுன்னு உனக்கு என்ன தெரியாமல் போச்சா? உங்ககிட்ட என்ன பொய் சொல்லி ஒன்று அவள் பக்கம் இழுக்க பார்க்குறான்னு எனக்கு தெரியல. இவ சொல்கிறது எதையும் நான் நம்பவும் தயாராக இல்லை. நான் கிளம்புறப்பா, உன் மேலே வச்ச மரியாதையே எனக்கு போச்சு. இந்த விஷயத்த நான் வீட்டில் கூட சொல்கிறதா இல்லை. தேவை இல்லாமல் மறுபடியும் இவ கூட சேர்ந்து நம்ம குடும்பத்துக்கு எதிராக வந்து நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மீனா கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மாமா இப்படி பேசிட்டு போகிறாரு, அக்காவோட நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் நம்ம சரவணன் பேசின எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அக்கா அப்படின்ற மாதிரி மீனா போய் தொடுறாங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ஹப் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்ன ஆச்சு? சரி வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணியெல்லாம் வேற கொடுக்குறாங்க. என்னாச்சுக்கா, மாமா ஏன் கோவமாக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா கிட்டே நீங்கள் விஷயத்த சொன்னீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கவும், மீனா நான் எப்படி இந்த விஷயத்த சொல்கிறது, அவரை நான் சொல்கிறத நம்பவே மாட்டிக்கிறாரு. நம்ப மாட்டிக்கிறாரா? டாக்டரோட சர்டிஃபிகேட்டு இருக்குல்ல, அதை காட்ட வேண்டியது தானே, அதை வாங்கி கூட அவர் படித்து பார்க்கல மீனா. என்ன ஏமாத்த ஏமாத்த வந்தவன் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர மற்றபடி எதுவுமே அவர் சொல்லவே இல்லை. அது போக வேற ஒரு விஷயம் கூட சொல்கிறாரு. வேறு ஒரு விஷயமா? என்னக்கா சொல்கிறீங்க? நாம் ரெண்டு குடும்பம் தான் பிரிஞ்சிருக்கேன். நீயும் நானும் சண்டை போட்டு எத்தனையோ மாதங்கள் ஆகுது. ஆனால் நீ எப்படி கர்ப்பமாக முடியும்? இந்த குழந்தை என்னோடதே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு மீனா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னக்கா சொல்கிற? மாமா இப்படியெல்லாமா பேசினாரு? நான் இப்போவே அவரை கேட்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொன்ன உடனே தங்கமயில் இருந்துட்டு, வேண்டாம் மீனா, அவர்கிட்ட நீ போய் எதுவுமே பேசாத. நான் பொய் சொல்லியிருக்கேன். நான் எதுக்கு பொய் சொல்லியிருக்கேன் தெரியுமா? என் அம்மா பேச்சை கேட்டு பொய் சொல்லியிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறமாச்சு நான் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை மீனா, நான் என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் மேலே கூட நான் தப்பாக பழி போட்டேன். ஆனால் இதனால் வரைக்கும் ஒரு ஆம்பளையை ஏறு எடுத்து கூட நான் பார்த்தது கிடையாது. ஆனால் என்னவே அவர் இப்படியெல்லாம் பேசிட்டு போயிட்டாரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. மாமா ஏதோ கோவத்தில் பேசிட்டு போகிறாருக்கா. இருங்கக்கா, நான் அவரை சமாதானம் பண்ணுறேன். நான் இப்போவே கடைக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன். வேண்டாம் மீனா, அவர்கிட்ட நான் எதுவுமே பேச வேண்டாம் மீனா. ரொம்பவே நான் காயப்பட்டுட்டேன் மீனா. இதுக்கு மேலேயும் என்னால் காயப்பட முடியாது மீனா. அதுக்கு என்கிட்ட தெம்பும் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுறியா? என்னை கொஞ்சம் வீடு வரைக்கும் விட்டுடுறியா? ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? இங்கே பாரு, என் காய்க்காலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. என்னால் நடக்கக்கூட முடியாத மீனா. தயவு செஞ்சு என்னை வீட்டில் மட்டும் விட்டுறியா அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்குறாங்க. சரி வாங்கக்கா போகலான்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு தங்கமயில அங்கேருந்து நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் வந்து பார்த்தா நம்ம மாணிக்கமும் பாக்கியம் இருந்துட்டு, மயில போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, மாப்பிள்ளைக்கிட்ட உண்மையை சொல்லியிருப்பாளா? கண்டிப்பாக உண்மையை சொல்லியிருக்கோம். இல்லை நேராக கூட அங்கே போயிருக்கலாம்ல. அங்கே போயிருந்தா தங்கமயில் கண்டிப்பாக எங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்குமே. அங்கேயும் போயிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மறுபடியும் மாப்பிள்ளைக்கிட்ட ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுது? எந்த பிரச்சனையும் வராது. தங்கமயில் வந்து இனிமேலாச்சும் அதனுடைய எல்லா கஷ்டமும் போய் அது சந்தோஷமாக மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழணும். அது மட்டும் எனக்கு போதியா அப்படின்ற மாதிரி பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி தங்கமயிலுக்கு நானே ஃபோன் பண்ணி கேட்குறேன் இரு அப்படியே சொல்லிட்டு மயிலுக்கு ஃபோன் பண்ண போகிறாங்க. வீட்டு முன்னாடி ஆட்டோ வந்து நிற்கிது. யாருன்னு பார்த்தா நம்ம மீனாவும் தங்கமயில் தான் வராங்க.
என்ன மாப்பிள்ளை கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா? இப்போவே நீ புகுந்த வீட்டுக்கு கிளம்ப போறியா? நாங்களே கொண்டு போய் விடணுமா? இல்லை மாப்பிள்ளையும் வந்து கூட்டிகிட்டு போவாரா? ஏதாச்சும் வாங்கி தொடர்ந்து பேசேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தங்கமயில் இருந்துட்டு எதுவுமே பேசாமல் நேராக ரூமுக்கு போயிடறாங்க. என்ன இது, நாங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறோம், அவள் எதுவுமே பேசாமல் போகிறா, நீயாச்சும் சொல்லு. மாப்பிள்ளை பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காரா? இவள் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காளா? புகுந்த வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருவாளா? எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீயாச்சும் சொல்லு, கோயிலில் என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே மீனா இருந்துட்டு என்னன்னு தெரியல, நாங்கள் இருங்க அக்கா கிட்ட போய் கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு அசாத ரூம்க்கு வராங்க. மீனா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தங்கமயிலேருந்து ஹப்பனி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, அக்கா அழாதீங்க, நீங்கள் அழுந்தா குழந்தைக்கு தானே பிரச்சனை, வயிற்றில் வேற குழந்தை இருக்கு, இந்த மாதிரி நேரத்தில் யாராச்சும் அழுவாங்களா? விடுங்கக்கா, மாமா ஏதோ கோவத்தில் பேசிட்டு போகிறாரு, அவர்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம் மீனா, என் வாழ்க்கைக்காக நான் எத்தனையோ பேர்கிட்ட கெஞ்சிருக்கேன், எல்லாருக்கிட்டேயும் உண்மையாக சொல்லி கல்யாணம் பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மா அப்பா கிட்ட கெஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் என் கல்யாணத்துக்கு அப்புறமாச்சு என் புருஷங்கிட்ட உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட கெஞ்சிருக்கேன். எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என் புருஷங்கிட்ட கெஞ்சிருக்கேன். என் புருஷங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற மொத்த பேருக்கிட்டையும் கெஞ்சிருக்கேன். அரசி முதல் கொண்டு என் மாமா அத்தன்ற வரைக்கும் எல்லாருக்கிட்டேயும் என் வாழ்க்கைக்காக நான் கெஞ்சிட்டு இருந்திருக்கேன். நான் எவ்வளவோ அவமானப்பட்டாச்சு. இதுக்கு மேலேயும் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் மீனா. இனிமே நான் அவர் முன்னாடி போய் நிற்கவே மாட்டேன். இத்தனை நாளாக நான் மாமா மாமான்னு சொல்லி உருகின வரைக்கும் போதும். அவருக்காக நான் அசிங்கப்பட்ட வரைக்கும் போதும். எல்லாமே போதும் மீனா. எந்த கோயிலில் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்துச்சோ அதே கோயிலில் என்னோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு மீனா. இனிமே நான் அவரை தேடி போயதா இல்லை. இது நாள் வரைக்கும் மாமா மாமான்னு சொல்கிறதுனே தவிர நான் வேறு யாராச்சும் நினச்சி பார்த்துருக்கோன்னா எத்தனையோ இடத்துக்கு நாங்கள் போயிருக்கோம். அவரை தவிர நான் வேறு யாராச்சும் ஏறு எடுத்து பார்த்துருப்பேனா? ஆனால் கடைசியில் இந்த குழந்தை அவரோடதே இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு. என்கிட்டே அவ்வளோ பேச்சு பேசினவர் நாளை பின்ன நான் தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். என் பிள்ளையும் அவங்க கிட்ட போயிட்டு அசிங்கப்படக்கூடாது, அவமானமும் படக்கூடாது. என் பிள்ளைய இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அம்மா இருந்து வளர்த்துருக்காங்க, அப்பா இல்லாமலேயும் அம்மா தனியாக நின்று வளர்த்துருக்காங்க. ஏன் அம்மா இல்லாமல் அப்பாக்களும் தனியாக நின்று அவங்க பிள்ளைங்களை வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி நானும் என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேன். இனிமே நான் அவரை தேடி போகிறதா இல்லை, அந்த வீட்டு வாசல்லையும் நான் நிற்கிறதா இல்லை. இன்னொரு விஷயம் மீனா, நான் கர்வமாக இருக்கிற விஷயத்த கண்டிப்பாக அவர் வீட்டில் சொல்ல மாட்டார். நீயும் போய் வீட்டில் யார்கிட்டேயும் சொல்ல வேண்டாம். ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க என்னை அந்த வீட்டு ஒரு பொண்ணு ஒரு மனுஷியை கூட இது வரைக்கும் அவங்க என்னை பார்க்கவே இல்லை. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம், நான் போய் சொன்னவளாகவே இருக்கட்டும், நான் ஃப்ராடு பண்ணவளாகவே இருந்துட்டு போட்டோம். இனிமே அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க சொன்ன அதே விஷயத்த நானும் சொல்கிறேன். எனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் தனியாகவே இருந்து என் பிள்ளைய நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தங்கமயில் சொன்னதை கேட்டோன்னே மீனா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.